அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பெரியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை அரியலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகோபால் மற்றும் பள்ளி முதல்வர் ஜான் பிரிட்டோ ஆகியோர் தொடக்கி வைத்தனர். மாணவர்கள் மத்தியில் அறிவியல் சிந்தனையை வளர்த்து புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆர்வத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் நடத்தப்படும் இந்த கண்காட்சியில் மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களது அறிவியல் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த கண்காட்சியில் 25 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் உருவாக்கிய 150க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. அன்றாட வாழ்க்கையில் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தொழில்நுட்பத்தின் மூலம் தீர்வு காணும் வகையிலான பல்வேறு புதுமையான கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து முன்கூட்டியே எச்சரித்து தற்காத்துக் கொள்ள உதவும் வகையிலான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய படைப்பு அனைவரின் பாராட்டையும் பெற்றது. அதேபோல பார்வைத்திறன் குறைபாடுடையவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை 5 மீட்டர் தொலைவிலேயே கண்டறிந்து பாதுகாப்பாக செயல்பட உதவும் நவீன சென்சார் கருவியும் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. மாணவர்களின் சிந்தனை திறன், படைப்பாற்றல் மற்றும் அறிவியல் ஆர்வத்தை வெளிப்படுத்திய இந்த கண்காட்சி அறிவியல் என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சக்தி வாய்ந்த கருவி என்பதையும் எடுத்து காட்டியது. பள்ளி மாணவர்களிடையே உள்ள மூடநம்பிக்கைகளை ஒழித்து அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வையும் அறிவியல் மனப்பான்மையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதில் புதிய தலைமுறையின் இந்த முன்னெடுப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என அரியலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகோபாலும் பள்ளி முதல்வர் ஜான் பிரிட்டோவும் தெரிவித்தனர். தொடர்ந்து 13 ஆண்டுகளாக வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற நிகழ்வை புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தி வருகிறது. இதன் தொடக்க ஆண்டு முதல் இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து ரசித்து வருகின்றேன். எங்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு நடப்பது எங்களுக்கு பெருமை. ஏனென்றால் பிரிக்க முடியாதது பெரியாரும் அறிவியலும் மட்டுமல்ல. இன்றைய தினம் இந்த கண்காட்சியில் ஏறக்குறைய அரியலூர் மாவட்டத்திலிருந்து 150 படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் கவனத்தை ஈர்த்த காட்சிகள் பல. ஒன்றிரண்டு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அண்மையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இந்த பாலியல் வன்கொடுமைகள். அதிலிருந்து தப்பிப்பதற்கான முன்கூட்டிய எச்சரிக்கை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தவிர்த்தலை செயற்கை நுண்ணறிவை கொண்டு மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அது மட்டுமல்ல, பார்வை திறன் குறையுடையோர் தங்களுக்கு வரும் ஆபத்துக்களை 5 மீட்டர் தொலைவிலேயே உணர்ந்து தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கருவியையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுவும் வரவேற்கத்தக்கது. இந்த நிகழ்வு மாணவர்களிடையே இந்த மூட நம்பிக்கைகளை அழித்து ஒழித்து அறிவியல் சார்ந்த கருத்துக்களை தங்களுக்குள் வளர்த்துக் கொள்வதற்கும் அடுத்த தலைமுறைக்கு அதை நல்ல முறையில் கடத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எங்களுடைய நன்றிகள். புதிய தலைமுறையின் சார்பிலே இங்க வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்கிற கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 200க்கும் மேற்பட்ட படைப்புகள் இங்கே மாணவர்களால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்களிடையே இப்படியான ஒரு அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புதிய தலைமுறை இப்படி முயற்சி செய்திருப்பது பாராட்டுதற்குரியது. இதில் மாணவர்களுடைய படைப்புகள் மிகுந்த நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்திருக்கின்றன. நிறைய பொருட்காட்சிகள், நிறைய கண்காட்சிகள் இங்கே வைத்திருக்கிறார்கள். இந்த அறிவியல் ஆர்வத்தை மாணவர்கள் மத்தியிலே தூண்டி வருங்காலத்தில் இந்த எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் ஒழித்து அறிவியல் பூர்வமாக இந்த சமூகம் செயல்படுவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.